இன்றைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் 12, 2026, 12/8/2026, தமிழ் பராபவ வருடம் ஆடி மாதம் 27ஆம் நாள் புதன்கிழமை. பூசம் நட்சத்திரம் காலை 8 மணி வரை, அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம். அமாவாசை திதி இரவு 11:07 வரை, அதன் பிறகு வளர்பிறை பிரதமை திதி. சித்த யோகம். தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று ஆடி அமாவாசை. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் சூரியன், புதன், சந்திரன், குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. 4ஆம் இடத்துல புதன் சாரத்துல சந்திரன் இருப்பதனால இன்று உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். கடன் சம்பந்தமான அலைச்சல் அல்லது உங்களுடைய வழக்கு சம்பந்தமான அலைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு அலைச்சல் இருந்தாலுமே உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு யாருக்கிட்டையாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு புதுசா கடன் வாங்கினீங்கன்னா அந்த பணம் விரயமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குடும்ப செலவுகளுக்காக நீங்கள் வீண் செலவுகளை ஏற்படுத்தி சங்கடப்படுவதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற குழப்பமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடன் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு மனசுல சஞ்சலத்தை ஏற்படுத்தும். மனசு கவலை இருக்கும். ஆரோக்கிய விஷயத்துல பாதிப்பு இல்லை, ஆனா உடம்பு சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது நீர் சார்ந்த இன்ஃபெக்ஷன் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறனால கொஞ்சம் அந்த நீர் சம்பந்தமா உணவு சம்பந்தமா எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன தொய்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மனசுல ஏதோ ஒரு கவலை இருக்குங்க. உங்களுடைய கவலை முன்கோபத்தை வெளிப்படுத்தும். நீங்க கோபமா இருக்கீங்க அப்படிங்கிறதையே நீங்க ஆக்ரோஷமா சொன்னாதான் தெரியுமே தவிர இன்னைக்கு எதை பேசினாலும் உங்களுக்கு தடுமாற்றமான வார்த்தைகளால் சங்கடம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வேலைக்கு முயற்சி எடுக்கிறவங்க அல்லது பிசினஸ்க்காக முயற்சி எடுக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு அவசரப்பட்டு எந்த வார்த்தையும் சொல்லிடாதீங்க. ஏன்னா தப்பான வார்த்தை பிரயோகம் உங்களுக்கு வருமானத்தில் தடையை ஏற்படுத்தும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க ரீதியான முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தும். அரசாங்கத்துக்கிட்ட கடன் கேட்டிருந்தீங்க, பேங்க்ல லோன் கேட்டிருந்தீங்கன்னா அது இன்னைக்கு அலைச்சலை கொடுக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சலால் சங்கடம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்பட்டு முன்கூட்டியே பிளான் பண்ணாதீங்க. பிளான் பண்ணினீங்கன்னா அது சங்கடம் ஏற்படும். ரிஷப ராசி. இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய யோகமான நாள். ராசிநாதன் நீச்சமா இருக்காருன்னு கவலைப்படாதீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு விதத்துல செவ்வாயின் பார்வை ராசிநாதனுக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் ஆக்ரோஷமா இருப்பீங்க. அதே சமயம் பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். சிலருக்கு புதுசா கடன் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கடந்த கால நண்பர்களிடமிருந்து உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்கு. வாழ்க்கை துணை சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் அல்லது குழந்தைகள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவங்க உங்களை சங்கடப்படுத்துவாங்க. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு பண வருமானத்திலான அந்த சங்கடம் பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசுல தைரியம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் வேண்டாத விஷயத்தை நினைச்சு சங்கடப்படுவீங்க. காரணம் என்னன்னா ராசிநாதன் நீச்சமா இருக்கிறதுனால தான். பிடிவாதமா சில விஷயங்களை பண்ணுவீங்க. அது உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக தேவையற்ற விமர்சனங்களை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவுல ஆரோக்கிய விஷயத்துல சற்று கவனம் கொள்வது நல்லது. உடம்பு ரீதியா 2 பேர்த்துக்குமே, கணவருக்கும் சரி மனைவிக்கும் சரி, இன்னைக்கு உடம்பு சுக குறைவு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண தேவைகள் அதிகரிக்கும். குறிப்பா வீட்டு செலவு ஜாஸ்தியா இருக்கும். வீட்டுல மட்டும் இல்ல, ஆபீஸ் செலவும் ஜாஸ்தியா இருக்கும். உங்க பிசினஸை ரன் பண்றதுக்கு இன்னைக்கு கொஞ்சம் பண தேவை இருக்கும். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷத்தை மைல்கல்ல எட்டக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உடன் பிறந்தோரின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உடன் பிறந்தோர் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த இழுபறி நிலைமை மாறும். பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குறிப்பா நீங்க கலைத்துறை நண்பராக இருந்தால்
உங்களுக்கு மனசுல தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில, மனசை உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில அரசாங்க ரீதியான சில செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மிதுன ராசி, குடும்பஸ்தானாதிபதி குடும்பஸ்தானத்திலே இருக்கிறதுனால இளம் வயதினருக்கு வாழ்க்கை துணை சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவி உறவுல நல்ல அந்யோன்யம் பாராட்டுவீர்கள். அதே சமயம் உங்களுடைய நட்பு ரீதியான முயற்சிகள்ல சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக தொழில் அபிவிருத்திக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்குமான வாய்ப்பு இருக்கு. கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் அது பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது. கடன் அடைக்கிறதுக்கான வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் விஷயத்துல கொஞ்சம் முன்கோபத்தை வெளிப்படுத்துவீங்க. ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் நிதானமா ஹேண்டில் பண்ணுங்க. இன்னைக்கு அவசர கதியில எதையாவது பேச போக அது தேவையில்லாத மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும். ஆனா வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு நல்ல மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்திலும் சரி வெளி வட்டாரத்திலும் சரி உங்கள் வார்த்தைக்கு அடுத்தவர்கள் நம்பி செயல்படுவாங்க. அதனால உங்க பேர்ல நம்பகத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபார ரீதியாக நீங்க எங்கேயாவது கடன் கேட்டிருந்தீங்கன்னா அந்த கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல இன்னைக்கு மருத்துவ செலவுகள் இருந்ததுன்னா அது பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா வரக்கூடிய நாட்கள்ல குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கான நேரமா இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல நல்ல செய்திகள் வரும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக அவர்கள் குடும்பத்தினர் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்ஃபேக்ட் உங்க வாழ்க்கை துணை மூலமா சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கும் அரசாங்க ரீதியான காரியங்களில் செயல்படுபவர்களுக்கும் இன்று அமோக வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கடக ராசி, ராசியில 4 கிரக சேர்க்கை, குரு சந்திரன் கஜகேசரி யோகம், நட்புகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்பட்டு அதனால குடும்பத்திலையும் சரி வெளி வட்டாரத்திலும் சரி தொழில் விஷயமா இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. இதுவரைக்கும் இருந்து வந்த அவமானத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளின் ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கோங்க. அவர்களுடைய வருமானம் சார்ந்த விஷயங்கள்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய செயல்பாடுகள் குடும்ப கௌரவத்தை உயர்த்துவதற்கான சூழ்நிலை இருக்கு. அதனால பெருசா பிரச்சனை இருக்காது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் உதவிக்கு முன்ன நின்று செயல்படுவீங்க. இதனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இளம் வயதினராக இருந்தால் தங்களுடைய நட்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். இன்ஃபேக்ட் அடுத்தவங்களுடைய காதலுக்கு நீங்க உதவி செய்வீங்க. இதனால உங்களுக்கு ஹீரோ இமேஜ் கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக ஏற்பட்ட அவமானத்திலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய யோகமான நாள். வாழ்க்கை துணை சொன்ன ஒரு பொய்யில உங்களுக்கு அவமானம் ஏற்பட்டது. இன்னைக்கு அதே பொய்யை வச்சு உங்களுக்கு வழக்குல வெற்றி அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரிந்த குடும்பம் ஒன்று சேருவதற்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிம்மதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மனசுல தைரியமான செயல்பாடுகளால் வெற்றிகள் கிடைக்கும். பண வருமானத்தில் இருந்து தடைகள் விலகும். நட்புகள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. புதிய நட்புகள் மூலமாக தொழில் அபிவிருத்திக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி, இன்னைக்கு குழந்தைகளுடைய தேவைகளுக்கான செலவுகள் ஏற்படும் அல்லது உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டுக்கான செலவுகள் ஏற்படும். மொத்தத்துல இன்னைக்கு கையிருப்புகள் கரையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வெளியூர் பிரயாணங்கள் கூட உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு. அதே சமயம் உங்களுடைய வியாபார ரீதியான முயற்சிகள் வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகள்ல இன்னைக்கு செலவுகள் ஏற்படும். அதாவது ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய நீண்ட நாள் தேவைகள் பூர்த்தியாகும். தொழில் ரீதியான சில விஷயங்கள்ல உங்களுடைய தவறான முடிவுகளால் பண இழப்பு ஏற்பட்டதுக்கான நேரமா இருக்கிறதுனால இன்னைக்கு அவசரப்பட்டு எந்த புதிய முயற்சியிலும் ஈடுபடாதுங்க. ஏற்கனவே பண்ணக்கூடிய விஷயங்களே பண்ணுங்க. அதே சமயம் இன்னைக்கு பண விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசு சார்ந்த விஷயங்கள் சஞ்சலத்தை ஏற்படுத்தும். ஆனா அதே மனசு சார்ந்த விஷயம் தான் உங்களுக்கு தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில இருக்கு. நீங்க சில விஷயம் நல்லதுன்னு நினைப்பீங்க, ஆனா அதுவே உங்களுக்கு எதிர்மறையா இருக்கும். சில விஷயம் தேவையில்லாத விஷயம் நினைப்பீங்க, அது உங்களுக்கு அந்த அந்த நல்ல விஷயமே உங்களுக்கு சங்கடமாகவும் மாறும். அந்த சங்கடமான விஷயமே நல்லதாகவும் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பண விவகாரங்களில் இன்று தேவையற்ற பேச்சுக்களால் சங்கடம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற குழப்பமான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக உங்களுக்கு வீண் விரயங்கள் ஏற்படும். எந்த பிசினஸ் பண்ணாலும் சரி, வியாபாரத்தில் இருந்தாலும் சரி அல்லது உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, இன்னைக்கு எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுக்கு பண விரயம் ஏற்படும்.
கடன் கொடுத்தீங்கன்னா கடன் விரயமாகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் ஏதாவது ஆன்லைன்ல ஆர்டர் பண்றீங்க, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்றீங்கன்னா அந்த நம்பகத்தன்மை இல்லாத இடத்துல டிரான்சாக்ஷன் பண்ணுவதை தவிர்ப்பது நல்லது. உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் நிதானமா இருங்க. உடம்புல உஷ்ணம் அல்லது நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்ததுன்னா அது சம்பந்தமான பணவரையும் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறேன்ட்டு போனீங்கன்னாலும் அது உங்களுக்கு தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்தும். அதனால இன்னைக்கு யாருக்கு உதவியும் செய்யாதீங்க, உதவியும் எதிர்பார்க்காதீங்க. கன்னி ராசி, லாபஸ்தானத்துல 4 கிரக சேர்க்கை, அதுவும் குறிப்பா சந்திரன் உங்களுடைய நட்சத்திரநாதன் புதனின் நட்சத்திர சாரத்துல டிராவல் பண்றதுனால இன்று உங்களுக்கு சுய கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டு அதனால மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற லாபகரமான நாள். தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த பதட்டமான சூழ்நிலை மாறும். தொழில் ரீதியாக உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க படிப்புக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த செலவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், கௌரவத்தை கொடுக்கும். அதே சமயம் உங்களுடைய உடன்பிறப்புகள் சார்ந்த எந்த ஒரு விஷயத்திலும், அதே சமயம் உங்களுடைய குலதெய்வம் சார்ந்த எந்த விஷயத்திலும் இன்னைக்கு கௌரவத்துக்கு எந்த உதவியும் செய்யாதீங்க, கௌரவத்துக்கு எந்த செலவும் பண்ணாதீங்க. கௌரவத்துக்கு செலவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத அவமானம் ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அதே சமயம் உங்களுடைய செயல்பாடுகள்ல திடீர் சங்கடம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் கொடுக்காதீங்க. யாரையும் நம்பி உங்க மனசுல இருக்கிற ரகசியத்தை பகிராதீங்க. தந்தை வழியில உங்களுக்கு தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதனால அந்த இடத்துல நீங்க பெருசா இன்வால்மெண்ட் காமிக்காம இருக்கிறது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக உங்களுக்கு பதட்டமான சூழ்நிலை ஏற்படும். வேலை செய்யற இடத்துல உங்க கூட இருக்கிறவங்க உங்களை பத்தி தப்பா இமேஜ் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த தப்பான இமேஜ்ல நீங்க சிக்கிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதாவது உங்களுடைய தப்பான இமேஜ்னால உங்களுடைய கௌரவத்தை நீங்க இழப்பதற்கு சூழ்நிலை ஏற்படும். ஆனா கௌரவத்துக்கு பிரச்சனை வராது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. அதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பீங்க. ஆனா அதுல இருந்து வெளிவருவதற்கான சூழ்நிலை ஏற்பட்டு அதனால மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. துலாம் ராசி, தசமஸ்தானத்துல விரயஸ்தானாதிபதி புதனின் நட்சத்திர சாரத்துல சந்திரன் டிராவல் பண்றாரு. இன்னைக்கு வெளியூர் டிராவல் சந்தோஷத்தை கொடுக்கும். வெளியூர் டிராவல் வருமானத்தை ஏற்படுத்தும். நீங்க எதை பேசினாலும் வார்த்தை விரயமா இருக்காது. அதனால உங்களுக்கு வருமானம் ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று ஸ்திரத்தன்மை ஏற்படும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் நிவர்த்தியாகும். கடன் பிரச்சனைகளும் தீர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. தொழில் ரீதியான மாற்றங்களால் சந்தோஷம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் செலவுகள் ஏற்படும். அந்த வீண் செலவுகள் உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். அல்லது உங்களுடைய குழந்தைகளுடைய தேவைகளுக்கான செலவுகளாக இருக்கும். உடன்பிறப்புகள் குறிப்பா இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்துல உங்களுடைய செயல்பாடுகள் விரயமாக்கும் அல்லது உங்களுடைய சொல்லாடல்கள் விரயமாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசிய அலைச்சல் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கு. நீங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் எடுக்கக்கூடிய முயற்சி அலைச்சலை ஏற்படுத்தும். அதே சமயம் தந்தை வழியிலும் உங்களுக்கு வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கு. தந்தையுடைய ஆரோக்கியம், மருத்துவம் சார்ந்த செலவுகள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அவருக்கு இன்னைக்கு ஏதாவது ஆபரேஷன் ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஆபரேஷன் கூட செலவை தரக்கூடிய வகையில இருக்குமே தவிர அதனால பெருசா சந்தோஷத்தையும் கொடுக்காது, நிம்மதியும் கொடுக்காது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வருமானம் அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபார ரீதியாக வருமானம் ஏற்படும், தொழில் ரீதியாக வருமானம் ஏற்படும், நிலம் சார்ந்த வருமானம் ஏற்படும். ஸோ மொத்தத்துல உங்களுக்கு வருமானம் ஏற்படும். அந்த வருமானத்தை வச்சு முதலீடு செய்து உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விருச்சிக ராசி, பாக்கியஸ்தானத்துல 4 கிரக சேர்க்கை, லாபஸ்தானாதிபதி புதனின் நட்சத்திர சாரத்துல சந்திரன் டிராவல் பண்றாரு. இன்னைக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதிர்ஷ்டம் உங்களுக்கு செல்வாக்கை கொடுக்கும். அதிர்ஷ்டம் உங்களுக்கு மரியாதையை கொடுக்கும். பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த பெரிய மனிதர்கள் உங்களை பெருமைப்படுத்தி பேசுவார்கள். இதனால உங்களுக்கு எல்லா இடத்திலும் மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க வழக்கு நடத்தினீங்கன்னா வழக்குல வெற்றி அடைவீங்க.
உங்க பேர்ல யாராவது வழக்கு நடத்தினாங்கன்னா அந்த வழக்கிலையும் உங்களுக்கு நிரந்தர வெற்றிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இளைய சகோதர சகோதரிகளின் வளர்ச்சிக்கான தேவைகள் பூர்த்தியாகும். அதனால உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த சங்கடமான விஷயங்களுக்கான மருத்துவ தீர்வுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல புதிய சாதனை படைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. கெட்டிக்காரத்தனத்தை வெளிப்படுத்துவீங்க. இதனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். அதே சமயம் உங்களுக்கு அவமானப்படுத்தி பேசினவங்க, உங்களை சங்கடப்படுத்தினவங்கள்லாம் இன்னைக்கு உங்களிடம் மண்டியிடுவதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். ஏன்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் புதனின் நட்சத்திர சாரத்தை சந்திரன் டிராவல் பண்றாரு. அனுஜென்ம திரிஜென்ம நட்சத்திரம். இது மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும், கோபத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு எந்த ஒரு கோபமான வார்த்தையும் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். வெற்றிக்காக போராடுபவர்களுக்கு அந்த போராட்டமே வாழ்க்கையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகள்ல இன்னைக்கு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. தனுசு ராசி, இன்னைக்கு உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ் அல்லது கடந்த கால நட்புகள், எதிர்பாலின நட்புகள், அவர்கள் விஷயமா உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படும், முன்கோபம் ஏற்படும். அதாவது இயலாமையின் வெளிப்பாடு கோபம்னு சொல்லுவாங்க பெரியவங்கள்லாம். அதனால இன்னைக்கு அவங்க பேர்ல இருக்கிற கோபத்துல, அவங்க பேர்ல இருக்கக்கூடிய வருத்தத்துல கோபப்படுவீங்க. அவங்க பேர்ல இருக்கக்கூடிய எரிச்சல்ல வருத்தப்படுவீங்க. கோபத்தினால வர வார்த்தைகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும், உங்களை வீக்னஸ் ஆக்கும். அதனால இன்னைக்கு கோபப்படுவதை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு பண பற்றாக்குறை ஏற்படுத்தும். இன்னைக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சனியுடைய பாதிப்பு குறையணும் அப்படின்னா நிலத்துல முதலீடு பண்ணலாம், அல்லது வீட்டில் ஏதாவது பராமரிப்பு செலவு பண்ணா நல்லது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீடு சார்ந்த விஷயங்கள் அல்லது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல ஏற்பட்ட செலவுகள் உங்களுக்கு பண பற்றாக்குறை ஏற்படுத்தும். அதாவது பணம் இல்லாததுனால பற்றாக்குறை இல்லை, உங்களுக்கு கைமீறி செலவாயிடுத்தேங்கிற ஒரு பற்றாக்குறை தான். ஆனா அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. அதே சமயம் கடன் சுமை சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனமா இருங்க. கடன் கொடுத்தவங்க உங்களை தேவையில்லாம சிக்கல்ல சிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனச்சோர்வும் தொழில் சோர்வும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அதுவும் நீங்க ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு சொன்னா, அதாவது டாக்டர்ஸ், அட்வொகேட்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ் இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா, இல்லாட்டி நீங்க ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், இல்லாட்டி வேற ஏதாவது ப்ரொஃபஷனல் டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல தடுமாற்றம் ஏற்படும். வேலை சார்ந்த விஷயங்களில் இழப்புகள் ஏற்படும். சில பேர் உங்களை உங்க எதிரிகளே உங்களை சிக்கல்ல சிக்க வைப்பாங்க. ஒரு பொறியில சிக்க வச்சு உங்களை வேலையை விட்டு தூக்குறதுக்கோ அல்ல வேலையில உங்க பேருக்கு அவப்பெயர் ஏற்படுத்துறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு பேசினீங்கன்னா வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள்ல சக பணியாளர்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று நிதானத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது நல்லது. உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படும். அதுவும் குறிப்பா குடும்பத்துல வயசுக்கு வந்த பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்துறதுனால தேவையில்லாத, அதாவது உங்க மனசுல இன்னைக்கு ஒரு விதமான வெறுப்பு இருக்கும். அதை வெளியில சொல்லவும் முடியாது, செயல்படுத்தவும் முடியாது. ஆனா டக்குன்னு உளறி கொட்டி வீட்டுல வாழ்க்கை துணை விஷயத்திலோ அல்லது உங்களுடைய நெருங்கிய நட்பு வட்டத்திலோ அனாவசியமான அவப்பெயரை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மகர ராசி, சப்தமஸ்தானத்துல சந்திரன், 4 கிரக சேர்க்கை இருக்கு. அதனால நட்புகள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். கடந்த காலத்துல உதவி செஞ்சவங்களை இன்னைக்கு மறக்காம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அவங்களுக்கு அவங்க கிட்ட வாங்கின உதவியை ஞாபகப்படுத்தி கொண்டு அவர்களுடன் நட்பு பாராட்டுவதற்கு முயற்சி எடுப்புங்க. அதனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை சம்பந்தமான விஷயங்கள்ல நற்செய்திகள் வரும். குறிப்பா இளம் வயதினருக்கு தங்களுடைய காதல் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கிறதுக்கோ அல்லது இளம் வயதினருக்கு மனைவி அமைவதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும். பிரிந்த தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தந்தை மூலமாக ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இன்று உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தோஷமான நிகழ்வுகள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகி ஒற்றுமைத்தன்மை ஏற்பட்டதுக்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க. ஆனா அவங்க பிடிவாதமா இருந்தாங்க அல்லது அவங்களுடைய மனசுல எண்ணங்கள் தொய்வா இருந்ததுன்னா அதை உற்சாகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணுமே தவிர அவங்கள சங்கடப்படுத்தி பேசினீங்கன்னா மேலும் மேலும்
உறவுகள் பலவீனப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. உடன் பிறந்தோருடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதுனால வாழ்க்கை துணை மூலமாக சமாதான பேச்சுவார்த்தைகளை ஏற்படுத்துகிறது நல்லது. வியாபாரிகளுக்கு இந்த கஸ்டமர்ஸ் மூலமாக புதிய அனுபவங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சுமை அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கு. கடன் கொடுத்தவங்க பிரச்சனை இல்லை, உங்க கடன் வாங்கினவன், உங்ககிட்ட கடன் வாங்கினவங்க தான் உங்களுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால இன்னைக்கு நீங்க கடன் கொடுத்தவரா இருந்தா சற்று மிகைப்படுத்தாமல் இருப்பது நல்லது. கடன் வாங்கினவரா இருந்தா சீக்கிரமா கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கும்பராசி 6ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை. இன்னைக்கு உங்களுக்கு எதிரிகள் விஷயத்துல சற்று கவனமா இருங்க. 4 எதிரி சேர்ந்து வச்சு உங்களை இன்னைக்கு கார்னர் பண்ணுவாங்க. அதனால உங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் மந்தத்தன்மையை ஏற்படுத்தும். செயல்பாடுகளால் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வியாபார ரீதியாக உங்களுக்கு எதிர்ப்புகள் விளக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். வியாபாரத்துல யாரை நம்பினீங்களோ அவங்களே உங்களுக்கு எதிர்மறையா பேசுறதுக்கான சூழ்நிலை இருக்கு. அதே சமயம் உங்களுடைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள்ல மனஸ்தாபம் அல்லது வாக்குவாதங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. கிரானிக் இல்னஸ் அல்லது கடந்த காலத்துல உங்க உடம்புல இருந்த வியாதி மீண்டும் தலைதூக்குவதற்கான சூழ்நிலை இருக்கு. அதே சமயம் வயிறு சார்ந்த விஷயங்கள்ல இன்ஃபெக்ஷன் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. உங்களுடைய மலக்குடல் அல்லது பெருங்குடல் சார்ந்த பகுதிகளில் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. தவறான உணவு வகைகளால் உங்களுக்கு சங்கடம் அல்லது மருத்துவ செலவுகளால் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அடுத்தவங்க கிட்ட வாங்கின கடன் சம்பந்தமா நீங்க பேச்சுவார்த்தை வாங்குறதுக்கு முயற்சி எடுப்பீங்க, பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. அது உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். சிலருக்கு சொத்து சம்பந்தமான விரயங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வாங்கின கடன் அல்லது சொத்து சம்பந்தமான வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு மனக்கவலையை ஏற்படுத்தும், அனாவசியமான விரயங்களையும் ஏற்படுத்தும். மீன ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல புதனின் நட்சத்திர சாரத்தை சந்திரன் டிராவல் பண்றாரு. இன்று உங்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல மருத்துவ ரீதியான முயற்சிகள் ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தினாலும், ஏன்னா நேத்திக்கு வரைக்கும் கெடுதல் பண்ணிட்டு இருந்தது, இன்னைக்கு நன்மை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு. ஏன்னா அமாவாசை சந்திரன் இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேல இரவுக்கு மேல அவர் வளர்பிறை சந்திரனா மாறும் பொழுது உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அதனால இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் பொறுமை காப்பது அவசியம். அவசரப்பட்டு எந்த மருத்துவத்தையும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு முயற்சி எடுக்காதீங்க. இன்னைக்கு உடம்பு முடியல உடனே இந்த டாக்டரை விட்டுட்டு அந்த டாக்டர்கிட்ட போறது, இந்த மருத்துவத்தை அலோபதியை விட்டுட்டு ஹோமியோபதி போறது, ஹோமியோபதியை விட்டுட்டு சித்தா போறது, இந்த மாதிரி திடீர் மாற்றங்களை தவிர்ப்பது நல்லது. வியாபார ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு அலுவலக ரீதியாக சக பணியாளர்கள் விஷயத்துல தேவையில்லாத அவப்பெயர் ஏற்படும். அந்த விஷயத்துல கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கோங்க. அடுத்தவங்களை நம்பினீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு சங்கடம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கஸ்டமர்ஸ், உங்களுடைய பினான்சியல் சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்கள் அல்லது உங்களுடைய பொருள் வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸ், உங்க சர்வீஸ் வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸ், இவங்களால உங்களுக்கு சற்று சங்கடம் ஏற்படும். ஆனா அந்த சங்கடத்துல பாதிப்பு இருக்காது. இந்த சங்கடத்தினால உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. வருமானத்துல அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கு. தொழில் அபிவிருத்திக்கான சூழ்நிலை ஏற்பட்டு அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்துல உங்களுக்கு சற்று கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற குழப்பமான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை சம்பந்தமான ஆரோக்கிய செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. மருத்துவ ரீதியான சில செலவுகளால் உங்களுக்கு பணவரையம் ஏற்பட்டாலும் அது நஷ்டத்தை ஏற்படுத்தாது. உங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலும் இன்னைக்கு நல்ல செய்திகள் வருவதற்கான சூழ்நிலை இருக்கு. நீண்ட நாட்களாக வியாபார ரீதியாக வர வேண்டிய பண பரிமாற்றங்களில் இருந்த தடைகள் விலகும். நீங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமா செயல்பட்டு இருக்கீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமா வியாபாரம் பண்றீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதனால கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் இருக்கு. உடல் சோர்வு காரணமாக உடம்புல உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதுனால சற்று கவனமா இருந்துக்கோங்க. உடம்புல உஷ்ணம் அல்லது உங்களுடைய கடந்த கால மருத்துவ ரீதியான சங்கடங்களால் இன்று உடல் ரீதியான சோர்வுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.